சித்தர்கள் அருளால நிறைய மூலிகை மருந்துகள், சித்த மருத்துவ செய்முறைகள் எல்லாமே ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த கூந்தல் தைலம் இதை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குங்க. இந்த கூந்தல் தைலத்தை நம்ம எப்படிங்க ரெடி பண்ணலாம்? அந்த வகையில் இப்போது வீட்டிலே நீங்கள் சிம்பிளாக செய்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேம், நீங்கள் சொல்கிற மூலிகை சிலது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் நிறைய மருந்துகள் செய்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹேர் ஆயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம போகிறோம். இது எல்லாமே பொடிகளாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். ஸோ இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலிகை பொடிகள் சின்ன சின்ன சேஷையில் உங்களுக்கு கிடைக்குது. 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் கிடைக்குது. அங்கே கூட நீங்கள் நீளமாக வரும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ரெகுலராக இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இது நல்லா சுண்டி அந்த நம்ம மூலிகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே அடியில் படிய ஆரம்பிச்சிரும். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால நிறைய மூலிகை மருந்துகள், சித்த மருத்துவ செய்முறைகள் எல்லாமே ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த கூந்தல் தைலம் இதை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குங்க. இந்த கூந்தல் தைலத்தை நம்ம எப்படிங்க ரெடி பண்ணலாம்? ஸோ நிறைய வழிமுறைகள் இருக்குது. பல பதிவுகளில் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சித்தர்களும் இந்த தலைமுடி வளர்ச்சிக்கும் சடாமுடி வர்றதுக்கான ரகசிய முறைகள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில் இப்போது வீட்டிலே நீங்கள் சிம்பிளாக செய்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேம், நீங்கள் சொல்கிற மூலிகை சிலது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் நிறைய மருந்துகள் செய்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹேர் ஆயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்போது இந்த கருங்கூந்தல் தைலம், ஸோ பேசிக்காக நிறைய இந்த குழி தைலங்கள்லாம் நம்ம செய்வோம். குழிப்புட தைலம் இருக்குது, குழி தைலங்கள் இருக்குது. நிறைய தைலங்கள் ஒரு வருடம் 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம இந்த மூலிகைகளை வைத்து பதப்படுத்தி செய்கிற தைலங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே வீட்டில் எங்களால் செய்ய முடியல மேம். ஆனால் நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும், வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஹெர்பல்ஸாக இருக்கணும், நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கூந்தல் தைலம் செய்வதற்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த 1 லிட்டர் அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நீங்கள் இந்த மூலிகைகளை செய்யும்போது ஒரு வருடம் வரைக்கும் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குறைந்தது 8 மாதங்கள்லேருந்து ஒரு 12 மாதங்கள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல எஃபெக்டிவான ஒரு தைலம். ஸோ இதற்கு நம்ம என்னென்ன மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கூந்தல் வளர்ச்சிக்குனா இந்த மூலிகையை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். அதுதான் கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. கீரை விற்கிறவங்கக்கிட்டே நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கும். ஸோ அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நமக்கு ஒரு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 200 கிராம். அந்த இலைகள் அந்த பூ ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்து வச்சுட்டு ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அவுரி இலை, அதே மாதிரி அவுரி இலையும் 200 கிராம். மருதாணி 200 கிராம். பிரம்மி இலை. ஸோ இந்த பிரம்மி இலை அப்படின்னு சொல்கிறது நிறைய இடங்களில் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் கீரை விற்கிறவங்ககிட்டையும் இது கிடைக்குது. ஆனால் இந்த சாலையோரங்களில், வயல் ஓரங்கள்லாம் உங்களுக்கு இந்த பிரம்மி இலை நல்லாவே கிடைக்கும். ஸோ பிரம்மி இலை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ முதல் நாள் இரவே நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி ஒரு 100-150 கிராம் வெந்தயம் ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே கருஞ்சீரகம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே எடுத்து நம்ம காலையில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மூலிகைகள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையுமே நல்லா அரைச்சி, ரொம்ப தண்ணி விட வேண்டாம், அரைச்சி அந்த சாறு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இலைகளோட சாறும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம், கருஞ்சீரகம் இது ரெண்டும் நைட்டில் 100 கிராம் ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கணும். இது கூட நமக்கு வேறு என்ன தேவைப்படுதுன்னா பசும்பால். ஒரு 200 ml பசும்பால், 200 ml செவ்விளநீர் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தானே. இதையும் எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். இதனோட வேறு என்ன மூலிகை பொடி நம்ம சேர்க்க போகிறோம்? இது எல்லாமே பொடிகளாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். ஸோ இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலிகை பொடிகள் சின்ன சின்ன சேஷையில் உங்களுக்கு கிடைக்குது. 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் கிடைக்குது. அங்கே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நன்னாரி பவுடர், வெட்டிவேர் பவுடர்,
கோரைக்கிழங்கு பவுடர், இது 3 பவுடரும் 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து தேங்காய் எண்ணெயோடு போட்டு நல்லா காய்ச்ச போகிறோம். ஸோ இதை நல்லா காய்ச்ச போது 1 லிட்டர், ஸோ அந்த 1 லிட்டர் அதில் எண்ணெயில் இது எல்லாமே போட்டு ரொம்ப எண்ணெய் குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 100 ml ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா காய்ச்சி பதமாக உங்களுக்கு வரும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 hours ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆயிலை ரெடி பண்ணுறதுக்கு, ஏன்னா இதில் நம்ம பால், இளநீர், மூலிகை சாறு எல்லாமே விட்டுருக்கோம். இந்த சாறு அந்த வெப்பத்தில், அதாவது நம்ம உஷ்ணத்தில் நல்லா சுண்டி அந்த எண்ணெயோடு நல்லா கலந்து உங்களுக்கு ஒரு தைலமாக வரணும். அந்த தைலமாக வரும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ரெகுலராக இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இது நல்லா சுண்டி அந்த நம்ம சேர்த்த மூலிகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே அடியில் படிய ஆரம்பிச்சிடும். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த தைலம் நீங்கள் ரெகுலராகவே டெய்லி யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 நாட்களுக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டில் இந்த ஆயில் நல்லா வச்சுட்டு நான் அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வேண்டாம். ஸோ தலையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த கருங்கூந்தல் தைலம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது. ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நரைமுடி நிறைய பேருக்கு இருக்குங்க. அந்த நரைமுடி சரியாகிறதுக்கு இந்த பிரம்மி இலைகள்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது என்ன ஆகுனா தலையோட சூடு, ஸோ கபாலத்தில் நிறைய பேருக்கு சூடு இருக்கும். அந்த சூடு தான் என்ன பண்ணுதுன்னா தலைமுடியை ரொம்ப டக்குன்னு நமக்கு கிரே ஹேராக மாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ வெள்ளை முடி வர்றதுக்கு இது ஒரு காரணம். அப்போ ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ வெள்ளை முடி வராமல் இருப்பதற்கு இந்த தைலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, தினம்தோறும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உணவில் நம்ம என்னென்ன சாப்பிட்லாம்? ஸோ இந்த வெள்ளை முடி வராமல் இருப்பதுக்கும் அதிகமான ஹேர் ஃபால் இருக்குன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. ரெகுலராக நம்ம உணவில் விட்டமின் இ, விட்டமின் ஏ இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிடணும். பயிறு வகைகள், முளை கட்டிய பயிறு வகைகளை நிறைய சாப்பிடணும். ஸோ முளை கட்டிய பயிறு வகைகளை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். கேழ்வரகு, முளை கட்டிய கேழ்வரகு, முளை கட்டிய கருப்பு எள்ளு, முளை கட்டிய கருப்பு உளுந்து, இது எல்லாமே நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை பயன்படுத்திக்கிட்டே வாங்கல, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். தாராளமாக இதை உணவில் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இது சிம்பிளாக இது கூட சேர்த்து ஒரு காயகற்ப மருந்து இருக்குங்க, கரிசலாங்கண்ணி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. இது கற்பம் மருந்தாகவும் மாத்திரையாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ கரிசாலை கற்பம் மாத்திரைன்னு கேட்டிங்களாவே உங்களுக்கு கொடுப்பாங்க. டெய்லி ரெகுலராக 2 டேப்லெட் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க, கரிசாலை கற்ப மாத்திரை. இப்போ டெய்லி காலையில் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி இந்த மாத்திரை, கரிசாலை கற்ப மாத்திரையை போட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும். லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தால் அது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடல் பகுதியும் உங்களுக்கு சுத்தமாகும். ஸோ உங்கள் தலைமுடி அழகாக நீளமாக அடர்த்தியாக வளர்வதற்கு இந்த கருங்கூந்தல் தைலம் உங்களுக்கு பயன்படுது. அதனோடு சேர்த்து டெய்லி 2 இந்த மாத்திரைகளும் பயன்படுத்திட்டு வாங்கலாம். கரிசலாங்கண்ணி கற்ப மாத்திரை, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.